ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் பாரம்பரியம் மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த பதிவில் மேஷராசி முதல் கன்னிராசி வரை எந்த கிருஷ்ண பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை முறையில் பெரிதாக மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மேஷராசி. சங்கு சக்கரம் ஏந்திய கிருஷ்ண பரமாத்மா தான் மேஷ ராசிக்காரங்க வழிபாடுங்கிறத செய்யணும். அடுத்து ரிஷபராசிக்காரங்க பார்த்தோன்னா பசுவோடு உள்ள கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யுங்க. அடுத்து மிதுன ராசிக்காரங்க பார்த்தோன்னா ராதா கிருஷ்ணரை வழிபாடு செய்யணும். அடுத்து கடக ராசிக்காரங்க யசோதாவையும் கிருஷ்ணர் பரமாத்மாவையும் வழிபாடு செய்யணும். சிம்ம ராசி பார்த்தோன்னா கோவர்த்தன மலையை தூக்கின மாதிரி கிருஷ்ண பரமாத்மா வருவார், அவரை தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். அடுத்து கன்னி ராசிக்காரங்க பார்த்தோன்னா பாமா ருக்மணியோட இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யணும். ஸோ இந்த வழிபாட்டின் மூலமாக நிச்சயம் உங்கள் வாழ்க்கை முறை மாறும். நன்றி, வணக்கம்.